Hi, this is Dinesh. Today we are discuss about the Oracle architecture, both 10G and 11G also. Okay, let us see. Um, இதுக்கு முன்னாடி நீங்க SQL எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆர்கிடெக்சர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் Oracle architecture அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. See, Oracle server is divided into instance and database. Okay. Oracle server அப்படின்னா என்ன? Yes. No idea. Okay. It's nothing but இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட 5 மிஷின் இருக்கு. ஓகே. இப்போ எதுல உங்களோட ஆரக்கிள் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அதை தான் ஆரக்கிள் சர்வர் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா அதுக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி உங்க டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்ப அதுதானே உங்களுக்கு சர்வர். ஏன்னா அதுல தானே டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போறீங்க. ரைட்டு தானே? கிளியரா? ஓகே. தென் இங்க பாத்தீங்கன்னா ஆரக்கிள் சர்வர் இஸ் டிவைடட் இன்டு 2 இன்ஸ்டன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அகைன் இன்ஸ்டன்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 மெமரி ஸ்ட்ரக்சர் அண்ட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டேட்டாபேஸ் அகைன் டிவைடட் இன்டு 2 லாஜிக்கல் அண்ட் பிசிக்கல். ஓகே. அப்புறம் உள்ளுக்குள்ள நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு சொல்றேன். மெமரி ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா SGA, UGA, PGA. SGA is nothing but சிஸ்டம் குளோபல் ஏரியா ஆர் ஷேர்டு குளோபல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து UGA யூசர் குளோபல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் PGA அப்படின்னா ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா, ப்ராசஸ் குளோபல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள தனித்தனி கட்டுதான் நடத்தும் போது உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் ஆகும். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நத்திங் பட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பின்னாடி ஒரு வேலை பார்க்க போற ப்ராசஸ் தான் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டு டிஸ்கா இருக்கட்டும், இல்லை அவுட் ஆஃப் டேட்டா பேஸா இருக்கட்டும். ஓகே. ஏதோ ஒரு ப்ராசஸ் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஒர்க் பண்ணுது. அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான் P1, S1, DB ரைட்டர், லாக் ரைட்டர், செக் பாயிண்ட், ஆர்கியூவர் அண்ட் ரெக்கவரி ப்ராசஸ். ஓகே. தென் அடுத்தது டேட்டாபேஸ்ல லாஜிக்கல் அண்ட் பிசிக்கல்னு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துருக்கீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க SAD செட் பண்ணி SQL ப்ராம்ப்ட்ல போய் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு உங்களால வியூ பண்ண முடியுது பாத்தீங்களா? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள்ஸ், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த மாதிரிலாம் அடிப்பீங்க பாத்தீங்களா? அது எல்லாமே லாஜிக்கல். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க, அது செக்மெண்டா தான் கிரியேட் ஆகும். ஓகே. அதனாலதான் உங்களுக்கு யூசர் அண்டர்ஸ்கோர் செக்மெண்ட், டிபி அண்டர்ஸ்கோர் செக்மெண்ட்ஸ்ங்கிற வியூல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் செக்மெண்டா தான் கிரியேட் பண்ண முடியும். அதை பிசிக்கல்ல பார்க்க முடியாது. ஓகே. பிசிக்கல் மீன்ஸ் OS லெவல். கிளியரா? ஓகே. இப்ப அதை பாத்தீங்கன்னா செக்மெண்ட், எக்ஸ்டென்ஸ், பிளாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ்குள்ள கிரானுவல்ஸ் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஓகே. தென் அடுத்து பிசிக்கல்ல பாத்தீங்கன்னா OS லெவல்ல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதுதான் பிசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னென்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஃபைல்ஸ், லாக் ஃபைல்ஸ், கண்ட்ரோல் ஃபைல்ஸ், தென் ஆர்கியூ லாக் அண்ட் SP ஃபைல் அண்ட் P ஃபைல். SP ஃபைல் மீன்ஸ் சர்வர் பேராமீட்டர் ஃபைல்னு சொல்லுவாங்க. P ஃபைல் மீன்ஸ் பேராமீட்டர் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஓகே. கிளியரா? ஓகே. இத பத்தி நம்ம ஒண்ணா இன்டெப்தா படிக்க போறோம். இதுதான் உங்களுக்கு மோஸ்ட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நான் தனி வீடியோவா போட்டுட்டேன். ஓகே. தென் லாஜிக்கல் பிசிக்கல்னா தனித்தனியா போட்டாங்க. இப்போ உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் மெமரி ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்கிடெக்சர் கிளியர் ஆன மாதிரி. ஓகே. ஓகே ஃபைன். ஓகே. சி, this is Oracle architecture. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு அங்க சொன்னேன் பாத்தீங்களா, இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு மெமரி ஸ்ட்ரக்சர் அண்ட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்ட்டு இது சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஸ்டன்ஸ். ஓகே. அப்புறம் சொன்ன பாத்தீங்களா மெமரி ஸ்ட்ரக்சர்ல 3 இருக்கு. SGA, PGA, UGA அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? UGA is nothing but user process. ஓகே. யூசர் குளோபல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. Then PGA is nothing but program global area. Then SGA is nothing but system global area அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. இத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. எப்படி உங்க டேட்டாபேஸை நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? export oracle underscore SID okay to database name. Okay fine. அப்புறம் SQL plus slash as SYSDB. SysDB அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கனெக்ட் பண்ணோம்னா உங்க டேட்டாபேஸ்க்குள்ள கனெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அந்த கனெக்ட் பண்றது தான் அந்த யூசரோட ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட சர்வர் ப்ராசஸ், அந்த SQL பிளஸ் அப்படின்னு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு இந்த சர்வர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பண்ண போற ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட், ஓகே, அப்டேட்டு, இன்சர்ட்டு, ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்படியெல்லாம் உங்க டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து தருது ஒரு யூசருக்கு, எப்படியெல்லாம் போய் அங்கே அப்டேட் பண்ணுது, எப்படியெல்லாம் அங்கே இன்சர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குற போறதுதான் இந்த ஆர்கிடெக்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஒரு டேபிளை செலக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஜஸ்ட் நார்மலாக செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் EMP அப்படின்னு வச்சா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துடும். பட் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி எடுத்துட்டு வருது, எவ்வளோ வேலிடேட் பண்ணுது, எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலிடேட் பண்ணுது அப்படிலாம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் ப்ராசஸ்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் ப்ராசஸ் இருக்கான்னு வச்சுங்களேன், இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் EMP அப்படின்னு அடிக்கிறான்னு வச்சுங்க. ஓகே, இந்த யூசர் ப்ராசஸ்லேருந்து சர்வர் ப்ராசஸ் வந்துட்டு, சர்வர் ப்ராசஸ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. சர்வர் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சர்வர் ப்ராசஸ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, சர்வர் கிட்ட உங்களோட பொரியை நீங்கள் வைக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னா அங்கே சர்வர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சர்வர் கிட்ட கால் பண்ணுவீங்க. அவன் போயிட்டு உங்கள் மாஸ்டர் கிட்ட இருந்து பரோட்டாவோ தோசையோ எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் உங்கள் டேபிளில் கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேபிளில் போய் உங்கள் ரிலேட்டட் டேட்டா ஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து யூசர் கிட்ட டிஸ்பிளே பண்ணுவோம். அதுதான் சர்வர் ப்ராசஸ். ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் வேலை பார்க்க முடியாது, இடையில ஒரு இன்டர்மீடியட் தான் அந்த சர்வர் ப்ராசஸ். புரியுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது யூசர் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னா, அந்த ஒரு கிளைண்ட் ஒரு சைட்லேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, SQL பிளஸ், அதுதான் யூசர் ப்ராசஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யூசர் ப்ராசஸ். இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் EMPன்னு அடிச்சா இந்த சர்வர் ப்ராசஸ் இந்த கொரி எடுத்துட்டு வந்துட்டு ஷேட் புல்ல வரும். ஓகே, ஷேட் புல்ல பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ரெண்டு இருக்கு, லைப்ரரி கேட்ச் அண்ட் டேட்டா டிக்ஷனரி அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, லைப்ரரி கேட்சில் சின்டாக்ஸ், சிமேட்டிக், ஓகே, பார்சிங், தென் எக்ஸிகியூஷன் அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 4 ஸ்டெப்ஸையும் பற்றி நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் பூல்ல தாண்டினதுக்கு அப்புறம் ஷேட் பூல்ல நிறைய ப்ராசஸ் நடக்கும். அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேட் பூல் தனியாக எடுப்பேன், காம்பனன்ட்ஸ் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP அப்படின்னு அடிச்சோம்னா இந்த ஷேட் பூலுக்கு வந்துட்டு, ஷேட் பூலுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கொரி வந்துட்டு DBBSல இருக்கான்னு செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா உங்க டேட்டா ரிலேட்டட் டேட்டா ஃபைல் எடுத்துட்டு போய் யூசர் ப்ராசஸ்க்கு டிஸ்பிளே பண்ணிடலாம். ஓகே, இது வந்துட்டு நார்மலா உங்களுக்கு கொரி வந்துட்டு இப்படிதான் ஃபெச் ஆகும். பட் இந்த ஷேட் பூலுக்குள்ள நிறைய ப்ராசஸ் வேலிடேட் பண்ணுவான், இந்த DBBSக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேட்டா ஃபைல், டிக்ஷனரி ஃபைல்ஸ், ஓகே, லார்ஜ் பூல், ஜாவா பூல், ஸ்ட்ரீம் பூல், RLBC, இந்த லாக் ஃபைல் எல்லாத்துலேயுமே வேலை நடக்கும் கொரிஸ் விட்டீங்க அப்படின்னா. எக்ஸப்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டீங்கன்னா இந்த பார்ட் அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். உங்க செலக்ட் கொரி இங்க போகாது. ஓகேவா, இந்த செலக்ட் கொரி மட்டும் இங்க போகாது. மற்றபடி இன்சர்ட், அப்டேட், டெலீட் இது எல்லாமே இந்த கொரிக்கு போகும், இந்த ஏரியாவுக்கு போகும், பஃபர் ஏரியாவுக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தனித்தனி காம்பனன்ட்ஸாக எடுத்தேன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். ஓகே, சர்வர் ப்ராசஸ்னா என்ன? எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சர்வர் கிட்ட இருந்து எனக்கு எடுத்துக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சர்வர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வர்றது சர்வர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சர்வர் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா 2 ப்ராசஸ் இருக்கு. என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர்டு சர்வர் ப்ராசஸ் அண்ட் டெடிகேட்டட் சர்வர் ப்ராசஸ் அப்படின்றது. ஓகே, ஷேர்ட் சர்வர் அப்படின்னா இது டிஸ்பேச்சர் மூலியமா ரன் ஆகும். ஓகே, இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு சிங்கிள் சர்வர் ப்ராசஸ் தான் அக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்துருப்பீங்க பிக்சர், யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 வந்துட்டு டிஸ்பேச்சர் மூலியமா சிங்கிள் சர்வர் ப்ராசஸ் தான் அக்சஸ் பண்ண முடியும் ஒரு PGA. ஓகே, அலோகேட் ஆகி உங்க இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க் எடுத்துரும். ஓகே, தென் டெடிகேட்டட் சர்வர் அப்படின்னா திஸ் இஸ் டெடிகேட்டட் சர்வர். ஓகே, டெடிகேட்டட் சர்வர்னா எவ்ரி யூசர், ஒரு யூசருக்கும் ஒரு சர்வர் ப்ராசஸ் அலோகேட் ஆகும். அவருக்குன்னு
தனி பிஜி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம யூஸ் பண்றது ஷேர்ட் சர்வரா டெடிகேட்டட் சர்வரா? டெடிகேட்டட். சூப்பர். நம்ம யூஸ் பண்றது டெடிகேட்டட் சர்வர். ஓகே, வெரி குட். பட் நம்மளோட சர்வர் வந்துட்டு ஷேர்ட் சர்வரா டெடிகேட்டட் சர்வரான்னு எங்க போய் பார்ப்பீங்க? vDollar session சர்வர் கால். ஓகே, vDollar sessionல சர்வர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். சூப்பர். அதில் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் ஷேர்ட் சர்வர் டெடிகேட்டட் சர்வரான்னு தெரியும். ஓகே, உங்களால கன்வெர்ட் கூட பண்ணிக்க முடியும். ஷேர்ட் சர்வர் டெடிகேட் சர்வரா, டெடிகேட் சர்வர் ஷேர்ட் சர்வரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, உங்களுக்கு யூசர் ப்ராசஸ் முடிச்சாச்சு ரைட்டா? அடுத்தது சர்வர் ப்ராசஸ் இப்பதான் முடிச்சோம். புரியுதா? சர்வர் ப்ராசஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கு? ஷேர்ட் சர்வர், டெடிகேட்டட் சர்வர். குட். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஃபைல் அண்ட் பி ஃபைல் அப்படின்னு 2 இருக்கு. ஓகே, பாஸ்வேர்ட் ஃபைல் அண்ட் பி ஃபைல்னு 2 இருக்கு. இது என்னன்னா நத்திங் பட் உங்களோட எஸ்ஐடியை செட் பண்ணி வரீங்க தெரியுமா? எக்ஸ்போர்ட் oracle_sid போயிட்டு உங்க டேட்டா பேஸ்னு அடுத்து எஸ்கியூஎல் பிளஸ் கனெக்ட் ஆகிங்களா? அப்ப எதை போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பி ஃபைல போய் செக் பண்ணுவோம். ஓகே, பி ஃபைல் ரிலேட்டட் எஸ்பி ஃபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்தோடனே ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு கமெண்ட் எடுப்பீங்க, இஷ்யூ பண்ணுவீங்க. அப்பதானே உங்க டேட்டா பேஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ போய் செக் பண்ணுவான் உங்க ரிலேட்டட் எஸ்ஐடி கொடுத்து தானே உள்ள வந்திருக்கீங்க. அந்த எஸ்ஐடிக்கு ஈக்குவல் மேட்சா டிபிஎஸ் லொகேஷன்ல என்ன பி ஃபைல் என்ன எஸ்பி ஃபைல் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்வர் பேராமீட்டர் ஃபைல தான் ரீட் பண்ணுவான். இன்கேஸ் அது இல்லைன்னா பி ஃபைல ரீட் பண்ணி டேட்டா பேஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஒரு பி ஃபைலுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் சொல்லுங்க. ஒரு எஸ்பி ஃபைலோ பி ஃபைலுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? டேட்டாபேஸ் நேம் இருக்கும். சூப்பர். அப்புறம் SG டார்கெட். சூப்பர். கண்ட்ரோல் ஃபைல் லொகேஷன். ஓகே, கண்ட்ரோல் ஃபைல் லொகேஷன், உங்களோட RQ-log லொகேஷன்ஸ், ஓகேங்களா? உங்களோட யூனிக் நேம் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பி ஃபைல் ஒரு டேட்டாபேஸோட இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அதுல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஷேர்ட் பூலோட சைஸ் என்னன்னு செட் பண்ண முடியும். ஓகே, டேட்டாபேஸ் பஃபர் கேட்சோட சைஸ் என்னன்னு செட் பண்ண முடியும். RLBCயோட சைஸ் என்ன அப்படின்னு செட் பண்ண முடியும். ஓகே, எத்தனை டிபி ரேட் எனக்கு வேணும் அப்படின்னு செட் பண்ண முடியும். ஓகே, புரியுதுங்களா? செக் பாயிண்டோட இன்டர்வல் செட் பண்ண முடியும். அதாவது பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேராமீட்டர்னா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பேராமீட்டர் எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த பேராமீட்டர் ஃபைல் இருக்குங்களா அதுல கொடுக்கலாம். அதை கொடுத்தாதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் அப்பே ஆகும். ஓகே, அதுலதான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடங்கிடும். ஓகே, அதை ரீட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸே அலோகேட் ஆகும். ஓகேங்களா? அந்த பி ஃபைல ரீட் பண்ணி தான் அந்த பி ஃபைல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் அப் ஆகும். கிளியரா? ஓகே, அடுத்தது பாஸ்வேர்ட் ஃபைல் அப்படின்னா என்ன? யூசர் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருப்பீங்க. ஓகே, சூப்பர். ஒரு யூசரோட பாஸ்வேர்டு, அவரோட லாகின் டீடைல்ஸ் எல்லாமே இந்த பாஸ்வேர்ட் ஃபைல்ல தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற டாபிக் SGA. ஓகே, SGA என்ன? சிஸ்டம் குளோபல் ஏரியா. ஓகே, ஃபைன். சிஸ்டம் குளோபல் ஏரியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷேர்டு குளோபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறதுனால ஷேர்டு குளோபல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் சிஸ்டம் ப்ராசஸ் நடக்கிறதுனால சிஸ்டம் குளோபல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிஜி என்ன? ப்ரோக்ராமபிள் குளோபல் ஏரியா. ஓகே, ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா இல்ல ப்ராசஸ் குளோபல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, சி இப்போ நீங்க வந்து இவ்வளவு தூரம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் SGA. இப்போ நீங்க பார்க்க போறதுதான் SGA அப்படின்னு சொல்லுவாங்க. SGA என்ன? ஷேர்டு குளோபல் ஏரியா, சிஸ்டம் குளோபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. SGA காம்பனன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர்ட் பூல், டேட்டாபேஸ் பஃபர் கேட்சி, DBBC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா RLBC. ஓகே, ரீடு லாக் பஃபர் கேட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொரீஸ் இருக்குல்ல, உங்க ரீடு கொரீஸ் எல்லாத்தையும் இதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸப்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தென் அடுத்தது லார்ஜ் பூல், ஜாவா பூல் அண்ட் ஸ்ட்ரீம் பூல். ஓகே, இது எல்லாமே SGA காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். SGA ஷேர்ட் பூல்னா என்ன, DBBCனா என்ன, RLBCனா என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, சி திஸ் இஸ் ஷேர்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷேர்ட் பூல் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க போடுற கொரி இருக்குல்ல அதை வேலிடேட் பண்றது தான் இது ஷேர்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்ட் பூலுக்கு இன்னொரு பேரு கொரி ரிசர்வ்டு பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷேர்ட் பூலுக்கு இன்னொரு நேம் என்ன?
கொரி ரிசர்வ் பூல். உங்களோட கொரியை இங்க பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஐஓ கம்மியாகிறதுக்காக. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி கொரி ஃப்ளோ மட்டும் ஒரு வாட்டி கிளியரா எடுத்துறேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க யூசர் ப்ராசஸ் கிட்ட இருந்து ஒரு கொரி வருது. என்ன கொரி? செலக்ட் கொரி வச்சுக்கலாம். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP அப்படின்னு ஒரு கொரி வச்சுக்கலாம். ஓகே, செலக்ட் ஆர் இன்சர்ட் கொரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் கொரி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா செலக்ட்ங்கிறது உங்க டேட்டா பேஸ்ல எந்த அஃபெக்ட்டுமே பண்ணாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா யூசர் ப்ராசஸ் கிட்ட இருந்து சர்வர் ப்ராசஸ் ரெக்கார்ட் பண்ணிப்போம். ஓகே, இது டெடிகேட்டட் சர்வரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு யூசருக்கும் ஒரு சர்வர் ப்ராசஸ் அலோகேட் ஆகும், அது வித் ஓன் PGOட. ஓகே, என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் ஷேர் பூல்ல அந்த கொரியை பாஸ் பண்ணுவோம். ஷேர் பூல்ல 4 ப்ராசஸ் நடக்கும். ஓகே, என்னென்னு பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சிமாண்டிக். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பார்சிங். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா இன்னும் இன்டெப்தா போயிட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க பிடில இன்டெப்தா பண்ணிக்கலாம். எக்ஸிகியூஷன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பிடில படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா கொரி, இந்த கொரியில ஏதாவது சின்டாக்ஸ் தப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செலக்டுக்கு பதிலா மிஸ் பண்ணிட்டு அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? செலக்ட் கீவேர்ட் தப்பு அப்படின்னு யாரும் அடிக்கலாம். ஓகே, தட் ஒன் இஸ் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிமாட்டிக் மீன்ஸ் ப்ரிவிலேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சிவா அப்படிங்கிற ஒரு டேபிள ரமண்யா அப்படிங்கிற ஒரு யூசர் வியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வியூ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல போய் இந்த டிக்ஷனரி டேபிள்ல செக் பண்ணுவோம். ஓகே, இங்கதான் வந்துட்டு இந்த டிக்னு ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா? இங்கதான் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டேபிள் ஸ்பேஸோட ஒரு யூசர்ஸ், டேபிள்ஸ், ஸ்கீமாஸ் எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த டிக்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இங்க இருந்து கீழே போய் செக் பண்ணிட்டு வர வேணாம், இன்புட் அவுட்புட் தேவை அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டன்ஸ்லேயே ஒரு இடத்துல மெயின்டைன் ஆகிடும். அதுதான் டேட்டா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா டிக்ஷனரி இஸ் நத்திங் பட் டேட்டா அபவுட் த டேட்டா, மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியரா? ஓகே, தென் என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு செக் பண்ணி இப்ப ரமண்யாங்கிற ஒரு யூசரோட டேபிள சிவாவால அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி இது பண்ணிடுவோம். ஓகே, இன்கேஸ் அக்சஸ் பண்றதுக்கு ப்ரிவிலேஜ் இல்லை அப்படின்னா சிமாட்டிக் எரர் அடிச்சு. ஓகே, இன்கேஸ் இதுவும் கரெக்ட் பாஸ் ஆயிடுச்சு, இதுவும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாசிங் இஸ் நத்திங் பட் 2 டைப்ஸ் ஆஃப் பாசிங் இருக்கு. என்னென்ன பாசிங் பாத்தீங்கன்னா வெயிட். ஓகே, ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ்னா என்னன்னு தெரியும், சிமாட்டிக்னா என்னன்னு தெரியும், பாசிங்னா என்னன்னு தெரியாதுல்ல. பாசிங் இஸ் நத்திங் பட் 2 டைப்ஸ் ஆஃப் பாசிங் இருக்கு. சாஃப்ட் தென் ஹார்ட் அப்படின்னு 2 பாசிங் இருக்கு. ஓகே, சாஃப்ட்னா உங்களோட கொரி இருக்குல்ல, கொரி ஃபர்ஸ்ட் என்னோட ஷேர் பூல்ல வந்திருக்கு அப்படின்னா அது ஹார்ட். ஓகே, ஏன்னா இதுக்கு புதுசான பிளான் ஜெனரேட் பண்ணணும். ஓகே, சாஃப்ட் அப்படின்னா ஆல்ரெடி இந்த கொரி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பிளான் ஜெனரேட் பண்ண வேணும். ஓகே, இப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு கிளாஸ்ல 6th முடிச்சுட்டு 7th வரான்னு வச்சுக்கோங்க. 6th ஸ்டூடெண்டோட நேம் ஆல்ரெடி அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்ப அவனோட டேட்டாஸ் எதுவுமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். அதனால அதான் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் மீன்ஸ் புதுசா ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு எல்லா டேட்டாஸும் ஏற்றணும், அவங்க அட்ரஸ் எல்லாத்தையுமே ஏற்றணும். அப்ப நிறைய வேல்யூஸ் இருக்குல்ல, அதுதான் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இன்கேஸ் உங்களுக்கு சாஃப்டோ ஹார்டோ ஏதோ ஒன்று செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா, ஹார்டுங்கிறது புதுசு, அப்ப அதுக்கப்புறம் வந்து பார்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, பார்சிங்ல தானே உங்களுக்கு ஹார்ட் இருந்துச்சு. தென் அடுத்தது எக்ஸிகியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸிகியூஷன்னா இது ஒரு பிளான் ஜென்ரேட் பண்ணும். பிளான் இஸ் நத்திங் பட் உங்க இன்ஸ்டன்ஸ்ல இருந்து, ஓகே, இன்ஸ்டன்ஸ்ல இருந்து டிஸ்க்கு போய் எப்படி இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு டிஃபால்ட்டா சில பிளான்ஸ் போடுவோம். ஓகே, அதுல எது பெஸ்ட் பிளானோ அந்த பிளானை எடுத்துட்டு வருவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா என்னோட டேபிள் இங்கே தான் இருக்கு.
இந்த டேபிள இங்கேருந்து எடுத்துட்டு வரதுக்கு 1 minutes, இங்கேருந்து எடுத்துட்டு வரதுக்கு 2 minutes, இங்கேருந்து எடுத்துட்டு வரதுக்கு 3 minutes அப்படின்னா சீக்கிரமா எடுத்துட்டு வரது இந்த 1 minute பிளான் இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துப்போம். ஓகே, இங்கேருந்து வரும்போது ஷார்ட் புல்லை விட்டு வெளியில வந்துச்சுன்னு வச்சுங்க, பெஸ்ட் பிளான் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் புல்லை விட்டு வெளியில வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பிளான் பிளஸ் அந்த கொரி வரும். நீங்க கொடுத்துருக்க கொரி என்ன, செலக்ட் கொரியா, அந்த கொரி வரும். ஓகே, சி இந்த கொரி இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது ஷார்ட் புல்லே தெரிஞ்சிடும் இது ஹார்டா இல்ல சாஃப்டா அப்படின்ட்டு. ஓகே, சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா போய் டிபிபிஸ்ல செக் பண்ணும் அந்த இமேஜ் காப்பி இங்க இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இன்கேஸ் இங்கேயே தெரிஞ்சிடும் ஹார்ட் அப்படின்னு, ஹார்ட்னா புதுசாக பிளான்லாம் ஜென்ரேட் பண்ணுது, அப்போ இங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகே, திரும்ப என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்கள் டிஸ்க்ல இருந்து ஃபெச் பண்ணி டிபிபிசியில் வச்சு யூசர் கிட்ட டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, இங்கே டிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வர ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராசஸ். ஓகேங்களா, இங்கேருந்து எல்லா ப்ராசஸும் பண்ணுறது சர்வர் ப்ராசஸ் தான். மொத்தம் வந்துட்டு யூசர் ப்ராசஸ், சர்வர் ப்ராசஸ் அண்ட் ஸ்லேவ் ப்ராசஸ் இருக்கு. ஓகே, யூசர் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியும், சர்வர் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியும், ஸ்லேவ் ப்ராசஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். ஸ்லேவ் ப்ராசஸ் நத்திங் பட் இப்போ ஒரு டிபி ரைட்டர் பதில் இன்னொரு டிபி ரைட்டர் வைக்கிறது தான் ஸ்லேவ். ஓகேங்களா, அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ப்ராசஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் மல்டிப்ளெக்ஸ் பண்றது ஸ்லேவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு கிளியரா. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நம்மள்ட்ட ஒரு வீடியோ இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே, தென் இப்போ நம்மள்ட்ட வந்தது செலக்ட் கொரி ரைட்டு தானே, அதனால அந்த கொரி இந்த பார்ட்டுக்கு வரவே வராது. ஓகே, இன்செர்ட் கொரி வரும்போது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஓகே, அந்த கொரி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டுக்கு வரவே வராது. ஓகே, சி இப்போ நீங்க செலக்ட் கொரி பார்த்தீங்க, செலக்ட் கொரி இந்த பார்ட்டுக்கு வராது. பட் இன்செர்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அஸ் யூஷுவல் எல்லாமே சேம் தான். இங்க அதே மாதிரி ஹார்டு சாஃப்ட். ஓகே, ஹார்ட் பாஸா சாஃப்ட் பாஸான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஹார்ட் பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா திரும்ப டிஸ்க்ல இருந்து இங்க வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொரி ஃபர்ஸ்ட் இங்க போகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஷார்ட் புல்ல இருந்து வெளியில வருது பாத்தீங்களா கொரி வித் பெஸ்ட் பிளான். ஓகே, அந்த கொரி என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் ஆர்எல்பிசில போட்டுவான். போட்டதுக்கு அப்புறம் இந்த பிளான் தான் தெரியும்ல சர்வர் ப்ராசஸ்க்கு, அவன் போயிட்டு டிஸ்க்ல இருந்து அந்த இமேஜ் காப்பியை மட்டும் எடுத்துட்டு வந்து இன்ஸ்டன்ஸ்ல வச்சுருவான். இன்ஸ்டன்ஸ்ல டிபிபிசில வச்சிருவாங்க. டிபிபிசினா டேட்டாபேஸ் பஃபர் கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் மாடிஃபிகேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ல ஏதாவது கரண்டா மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்ல வச்சுதான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இன்செர்ட் அப்படின்னா இங்க இருந்து எல்லா பிளாக்ஸையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இன்செர்ட். ஓகே, அப்டேட் இருந்தா அப்டேட் கொரி பண்ணுவோம். பட் இங்க வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கொரி இங்க போயிடும். ஓகேங்களா, இங்க போயிட்டு ஏன்னா ஆர்எல்பிசிங்கிறது ரீடு லாக் பஃபர் கேட்ச், இது ரெக்கவரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. இட்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ரெக்கவரிங் பர்பஸ்க்காக. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த கொரி இருக்குல்ல, இப்படி இமேஜின் பண்ணிக்கங்க, இந்த கொரி இங்க வரல. ஓகே, இங்க இருந்து போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சு அப்டேட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்க இன்ஸ்டன்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே இன்ஸ்டன்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க டிஸ்க்ல போய் அந்த இமேஜ் சேராது. இப்போ நீங்க பண்ணிருக்க லாஸ்ட் அப்டேட் போய் உங்க டிஸ்க்ல ஸ்டோர் ஆகாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, இப்போ உங்களோட கொரி இங்க போயிருக்கு. இன்கேஸ் இங்க உங்க இன்ஸ்டன்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கொரியை திரும்ப ரோல் பேக் பண்ணி எடுத்துப்போம். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி நடந்து உங்க கொரி போயிட்டு டிஸ்க்ல அப்டேட் ஆயிடும். ஓகே, அது எல்லாமே சிஸ்டமா பார்த்துப்பா. இல்லை நீங்க மேனுவலா பண்ணா ரெக்கவரி டேட்டாபேஸ் அது கொடுத்து அந்த ஆர்கி லாக்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட் லாக் ஃபைல் இருந்ததுன்னா இங்க இருந்து எடுத்து பண்ணிப்பான். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் எடுத்து நீங்க அடிச்சுக்கலாம். கிளியரா? ஓகே ஓகே, புரியுதா உங்களுக்கு? இன்செர்ட்டுக்கும் ஏன்னா இப்போ நம்ம செலக்ட் அப்படிங்கிறது டிஆர், உங்க டேட்டாபேஸ்ல எந்த சேஞ்சஸ் நடக்க போறது இல்லை. ஓகே, பட் இன்சர்ட் அப்டேட் டெலீட் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன டிஎம்எல் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜஸ், அது சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கண்டிப்பா என்ட்ரி விழுவும். இந்த ஆர்எல்பிசில இந்த என்ட்ரி இங்க கண்டிப்பா விழுந்தே ஆகணும். இல்லைன்னு வச்சுங்க சில சேஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்காது உங்க டேட்டாபேஸ்ல. ஓகே ஓகே, ஷேர் புல்ல தெரியுங்களா, எஸ்ஜியோட ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ். இந்த இடத்துல என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா
சின்டாக்ஸ், semantic, ஓகே, parse, சூப்பர், execution. ஓகே, எக்ஸிகியூஷன். இது எல்லாமே செக் பண்ணணும்னு சொன்னேன். சின்டாக்ஸ்னா எனக்கு தெரியும், சிமாட்டிக்னா எனக்கு தெரியும், பாசிங், எக்ஸிகியூஷன் எல்லாமே தெரியும். பட் இந்த லைப்ரரி கேட்சில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 பார்ட் இருக்கு. எஸ்கியூஎல் ஏரியா தென் PLSQL ஏரியா அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP அப்படின்னு அடிக்கிறீங்க, இது என்ன? ஓகே, தென் டிஃபால்ட்டாக இந்த கண்டெய்னருக்கு போயிடும். பிகின் போட்டு அதுக்குள்ள எண்டு போட்டு ஒன்று அடிக்கிறேன். ஓகே, இது ஒரு PLSQL. இந்த PLSQL ப்ரோக்ராம் எல்லாமே PLSQL ஏரியாவில் போயிடும். ஓகே, இதுல பிரைவேட் SQL ஏரியா தென் ஷேர்ட் SQL ஏரியா அப்படின்னு ஆப்ஷன். ஓகே, பிரைவேட்னா பிரைவேட்டா யூஸ் பண்றது, ஷேர்ட் மீன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே, டேட்டா டிக்ஷனரி அப்படின்னா டேட்டா அபவுட் த டேட்டா அப்படின்னு சொன்னோம். ஓகே, மெட்டா டேட்டா. ரைட், இங்கே தான் வந்து செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சின்டாக்ஸ், சிமேட்டிக் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இங்கே தான் வந்து செக் பண்ணுவோம். ஓகே, உங்களோட கொரியையும் நீங்கள் இங்கே பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, கொரி மீன்ஸ் எதுக்காக அப்படின்னா உங்களோட கண்டெய்னர் இருக்கும், 2 கண்டெய்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஷார்ட்குள்ள பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LRU தென் MRU அப்படின்ற 2 கண்டெய்னர். LRU மீன்ஸ் ரீசென்ட்லி யூஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. MRU மீன்ஸ் மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு நேற்று வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP அப்படின்னு ஒரு கொரிய ஓட்டியிருக்கேன். ஓகே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாய்னோரா அப்படின்னு ஒரு டேபிளை நான் ஃபெச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டெய்னர்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் கொரிஸ் எல்லாமே. ஓகே, மோஸ்ட் ரீசென்ட்லினா அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்குது, அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க கொரிஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா EMP திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அது MRU வந்துடும். லீஸ்ட் அப்படிங்கிறது இந்த சாய்னோரான்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொரி ஓட்டு பார்த்தீங்களா, அந்த கொரிஸ் வந்துட்டு LRU கண்டெய்னருக்கு வந்துடும். இங்கே நான் வந்தோடனே இங்கே சாஃப்ட் பாஸா ஹார்ட் பாஸா செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த LRU ஃபர்ஸ்ட் வந்துட்டு MRU கண்டெய்னர்ல செக் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா LRUல செக் பண்ணுவோம். ஓகே, தெரியுங்களா? LRUல செக் 2 கண்டெய்னர்ல செக் பண்ணி இங்கே கொரி இல்லைன்னா தான் அடுத்த பிளானுக்கு, அடுத்த எக்ஸிகியூஷன் பிளானுக்கு இங்கே ரெடி பண்ணுவோம். ஓகே, அதை பார்த்துட்டா இது சாஃப்ட் ஹாஷா என்னன்னு தெரியும். ஓகே, ஒரு கொரி ஃபர்ஸ்ட் வரும்போதே உங்களுக்கு ஹாஷ் வேல்யூ தான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP அப்படின்னு தெரியும், பட் சர்வர் ப்ராசஸ் ரீட் பண்ணும்போது ஹாஷ் வேல்யூவா தான் ரீட் பண்ணும். ஓகே, இது எங்க அப்படின்னா ஒரு யூசர் ப்ராசஸ் இருந்து ஒரு கொரி வருது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து சர்வர் ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணும்போது அதை ஹாஷ் வேல்யூவா தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, மிடில் என்னன்னா இங்கே தான் ஹாஷ் வேல்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் இங்கே ஜென்ரேட் ஆகாது. யூசர் ப்ராசஸ் கிட்ட இருந்து வெளியில வந்தோடனே சர்வர் ப்ராசஸ் வாங்கும் போதே ஹாஷ் வேல்யூவா தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் தானே சர்வர் ப்ராசஸ் வந்து ஷார்ட்குள்ள உங்க கொரியை விட்டு வேலிடேட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, புரியுதுங்க? கிளியர்? ஓகே, ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா DBBC. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே ஜென்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பெஸ்ட் பிளான் வித் கொரி வந்துட்டு வெளியில போகும். எங்கன்னா உங்க DBBCக்கு போகும். எப்படின்னா கீழே இருந்து டிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் போவோம். ஓகே, இது என்னன்னு உங்களுக்கு ஓகே சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா ஷார்ட்குள்ள இருந்து பெஸ்ட் பிளான் வித் கொரி வரும். வந்ததுக்கு அப்புறம் இந்த சர்வர் ப்ராசஸ் வந்து கீழே இருந்து போய் டிஸ்க்ல இருந்து அந்த ரிலேட்டட் டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் EMP அப்படின்னா அந்த EMP எந்த டேட்டா ஃபைல் இருக்கோ அந்த ஹெட்டர்ல செக் பண்ணி அங்கேருந்து இன்ஸ்டன்ஸ் எடுத்து வந்து DBBCல வைப்பான். ஓகே, டிஸ்க்ல இருந்து அந்த இமேஜ் காப்பி எடுத்துட்டு வந்து DBBCல வைப்பான். வெறும் இமேஜ் காப்பி மட்டும்தான் வரும், அப்படியே மெயினான டேபிள் வராது. ஏன் இமேஜ் காப்பி வருது அப்படின்னா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டன்ஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா இமேஜ் காப்பி மட்டும்தான் கிராஷ் ஆகும். ஓகே, ஏன்னா ஒரிஜினல் டேபிள் இங்கேயே வச்சுட்டோம். ஓகே, இது எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான், சேஃப்டி பர்பஸ்க்காக. இன்கேஸ் கொரிஸ் தான் இங்கே போயிடல ஆட்டோமேட்டிக்கா, இதை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து திரும்ப ரீஎக்ஸிக்யூட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வருவோம். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது DBBC. DBBCக்குள்ள என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, DBBC அப்படின்னா டேட்டாபேஸ் பஃபர் கேட்ச் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஆக்சுவலி இங்க என்ன நடக்கும்? ஓகே, உங்க டிஸ்க்ல இருந்து பர்டிகுலர் டேபிளை சர்வர் ப்ராசஸ் எடுத்துட்டு வந்து இங்கே தான் வைப்பாங்க. ஓகே, வச்சதுக்கு அப்புறம் இங்க 3 பார்ட்ஸ் இருக்கு. டிஃபால்ட், கீப், தென் ரீசைக்கிள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? டிஃபால்ட் அப்படின்னா டிஃபால்ட்டா வரக்கூடிய டேபிள்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டுக்கு வரும். ஓகே, புரியுதா? ஏன்னா என்விரான்மெண்ட் லெவல்ல இது 2 எனேபிள் இருக்காது, எதுக்கும் தனித்தனியா வைக்கணும், எல்லாமே டிஃபால்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு டிஃபால்ட்ல வச்சுருவாங்க. ஓகே,
ஓகே, 3 பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். டிஃபால்ட், கீப், ரீசைக்கிள் அப்படின்ட்டு. டிபிபிசியோட டிஃபால்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸை பொறுத்த வரையும் 48 MB. ஓகே, விண்டோஸை பொறுத்த வரையும் 52 MB. ஓகே, இந்த சைஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்க முடியும். அப்படின்னா db_catch_ சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். இல்லை ரிலேட்டட் சைஸ் மாற்றணும் அப்படின்னா db_keep_catch_ size TM அப்படின்னு கொடுத்து மாற்றிக்கலாம். இது உங்கள் SP ஃபைல்லே என்ட்ரி போட்டு P ஃபைல்ல என்ட்ரி போட்டு அப் பண்ணலாம். இல்லைனா ஆல்டர் சிஸ்டம் செட் அந்த கமாண்ட் கொடுத்து கூட நீங்கள் இந்த பேராமீட்டர் கொடுத்து ஸ்கோப் ஸ்பீட் SP ஃபைல் கொடுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் வேணும்னா ரீசைக்கிள் கமாண்ட் வச்சுக்கலாம். ஓகே ஓகே முன்னாடி சொல்லும்போது தான் டிஃபால்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எல்லா டேபிள்ஸ் இங்கே தான் வரும். கீப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் டேபிள்ஸ், அதாவது சின்ன சின்ன டேபிள்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கீப்பில் தான் இருக்கும். ரீசைக்கிளில் பார்த்தீங்கன்னா பெரிய டேபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 GB 50 GB டேபிள்ஸ், மோர் தென் சைஸ் எது லார்ஜாக இருக்கோ அதெல்லாமே ரீசைக்கிள் வச்சுருப்பாங்க. எல்லாமே அக்சஸ்க்காக தான். உங்களுக்கு ஒன்று தெரியல, ஷேர் பூலில் எப்படி கொரிய பின் பண்ணலாமோ அதே மாதிரி டிபிபிசியில் டேபிளை பின் பண்ணி வைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பூல்லேருந்து வெளியில் வந்தோன்னே டிபிபிசியில் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே கீழே போய் பார்த்துட்டு, அதே மாதிரி டிபிபிசிலையும் உங்களுக்கு எல்லாரையும் வந்து MRE கண்டெய்னர் இருக்கும். ஓகே, இதுலேயும் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ், மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ் இருக்கும். ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா லீஸ்ட்டுக்கு வந்துடும், அடிக்கடி யூஸ் பண்ணியிருந்தா மோஸ்ட்டில் இருக்கும். இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கீழே டிஸ்க்குக்கே போகும் சர்வர் ப்ராசஸ். ஏன்னா ஐஓ அதிகமாகும் இல்லை, ஏன்னா டிஸ்க் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு லொக்கேஷனில் கூட வச்சிருப்பாங்க டிஸ்க்கு, டேப்பில் இருக்கும். அங்கே எடுத்துட்டோம்னா இன்ஸ்டன்ஸில் இமேஜ் காப்பி இருக்குல்ல, அங்கே ரீட் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு வச்சுக்கோம். ஓகே, அதனால தான் எல்லாத்தையுமே டிஃபால்ட்லேயே எனேபிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த கீப்பு ரீசைக்கிள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ். ஓகே, தென் ஃப்ரீ பின்டு டர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பஃபர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா கரண்ட் மாடிஃபிகேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னது ஏரியாவில் கீழே இருந்து இன்ஸ்டன்ஸ்ல டிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் காப்பி, அந்த இமேஜ் காப்பி பார்த்தீங்கன்னா பிளாக்ஸாக தான் இருக்கும். ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இங்க பார்த்தேன் சி இப்படிதான் இருக்கும் உங்களோட ரிலேட்டட் பிளாக்ஸ் எல்லாமே. ஓகே, ஃப்ரீ இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீயா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரீ பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ பஃபர் அப்படின்ட்டு கரண்டா ரைட் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க, இதுதான் பின்டு பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே ரைட் பண்ணி முடிஞ்சோன்னே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டர்ட்டி ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் டர்ட்டி பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டர்ட்டி பஃபர் ஆனாதான் இந்த DBWR அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் திரும்ப இந்த டிஸ்க்ல கொண்டு போய் இந்த இமேஜ் காப்பியை ரைட் பண்ணுவோம். ஓகே, இன்கேஸ் இதுக்கு இந்த இது ரைட் பண்றதுக்கு நிறைய சினாரியோஸ் இருக்கு. ஓகே, டர்ட்டி பஃபர் ஆனா த்ரெஷோல்ட் லிமிட் ரீச்சஸ் ஆனா. ஓகே, இந்த டர்ட்டி பஃபர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கீழே உங்க டிஸ்க்ல ரைட் பண்ணிடுவோம் இந்த DBWR. அது எப்பெல்லாம் ரைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்ட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த சைஸ் db_catch_ size இந்த பேராமீட்டர் கொடுத்து நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பர்டிகுலராக ஒரு இது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் db_keep_catch_ size அந்த பேராமீட்டர் கொடுத்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேராமீட்டர் கொடுத்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இதை ஃபுல்லத்தையும் ஃப்ளஷ் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் சிஸ்டம் ப்ளஸ் buffer_catch இந்த கமாண்ட் கொடுத்து எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன், இதில் டேபிள் பின் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஓகே, இதில் டேபிள் வந்து பின் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த பின் பண்ணி வச்சிருக்க டேபிள் பின் ஆயிருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த user_tablesல ஸ்டேட்டஸ் தென் buffer_pool அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இது எதில் பின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸ்டேட்டஸ் மீன்ஸ் எஸ்ஸா அப்படின்னு கேட்கும், buffer_pool கீப்பா இல்லை ரீசைக்கிளா இல்லை டிஃபால்ட்டா அப்படிங்கிற மாதிரி. டிஃபால்ட்டா நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா போகும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தென் ஆல்டர் டேபிள் நேம் ஸ்டோரேஜ் ஆஃப் buffer_pool ரீசைக்கிள் கீப் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியரா? கிளியர். ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் இருக்கு, ஹிட் ரேஷியோ அண்ட் மிஸ் ரேஷியோ அப்படின்ட்டு. ஓகே, மிஸ் ரேஷியோ மீன்ஸ் டிபிபிசியில் நீங்கள் தேட போகிற டேபிள்ஸ் இல்லை அப்படிங்கிற அர்த்தம்.
மிஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா கீழே போய் டிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வருவான். தட் இஸ் மிஸ் ரேஷியோ. ஹிட் ரேஷியோ அப்படிங்கிறது இங்க உங்க டேபிள்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, உங்க டிபிபிசில நீங்க தேட போற ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஹிட் ரேஷியோ. இல்லாம கீழே போய் டிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துச்சுன்னா தட் இஸ் மிஸ் ரேஷியோ. அதே மாதிரி ஷேட் பூல் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் கேட்ச் ஹிட் கேட்ச் மிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க கொரி அங்க பின் பண்ணி வச்சிருந்தீங்க, இல்ல எல்ஆர்யூலோ எம்ஆர்யூலோ இருந்துச்சு அப்படின்னா கேட்ச் ஹிட். அங்க இல்லாம நியூ பிளான் ஜென்ரேட் ஆனிச்சு அப்படின்னா கேட்ச் மிஸ். கிளியரா? இந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கிளியர் ஆகிக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே, தென் அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எல்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடு லாக் பஃபர் கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு பஃபர் கேட்ச் தான். இதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட், மற்றபடி இன்சர்ட், அப்டேட், டெலீட் எல்லாமே வரும். ஓகே, இதெல்லாம் எது பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா லாகின், நோ லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பேஸ் பண்ணி வரும். ஓகே, லாகின் நோ லாகின் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வரும். ஓகே, ஆர்எல்பிஸில் வர கொரிஸ் எல்லாத்தையுமே LGWR அப்படிங்கிற பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வாங்கி உங்கள் கரண்ட் ஆன்லைன் ரீடு லாக் ஃபைல்ஸில் ரைட் பண்ணிடுவோம். ஓகே, இங்கேருந்து வர இன்ஃபர்மேஷனை வாங்கி ரைட் பண்ணிடுவோம். இது வந்து சைக்கிளிக் ஃபியூஷன் மாதிரி போயிட்டு ஆர்கியூ லாகில் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு போயிடும். ஓகே, இது சுவிட்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரைட்டுக்கு போயிடும். தென் இதோட ஹெட்டரை பேஸ் பண்ணி இந்த லாக் ரைட்டர் கொண்டு போய் கரண்ட் லாக் ஃபைல் ஹெட்டரில் போட்டுட்டே இருக்கும். ஓகே ஓகே அடுத்தது நம்மளோட SGA காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பூல், ஜாவா பூல், தென் ஸ்ட்ரீம் பூல். ஜாவா பூல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இட்ஸ் வந்துட்டு லார்ஜ் பூல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களோட ஷேர் பூல் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பேர்டனை குறைக்கிறது தான் இந்த லார்ஜ் பூல். பேர்டன் குறைக்கும் அப்படின்னா அந்த யூசரோட ப்ராசஸ் மட்டும்தான் குறைக்கும். மத்தபடி அங்கே நடக்கப்படுற சின்டாக்ஸ் சிமாட்டிக்லாம் கிடையாது. அங்கே வந்து கியூ ப்ராசஸ் யாராவது வெயிட் பண்ணாமல் இதில் வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த லார்ஜ் பூல் நடக்கும். ஓகே, அப்புறம் ஐஓ பஃபர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் அவுட்புட்லாம் வந்துட்டு இது மூலியமாக தான் ப்ராசஸ் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் லார்ஜ் பூல் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிமைசர் parallel underscore automatic underscore tuning is equal to true அப்படின்னு கொடுத்து செட் பண்ணணும். ஓகே, லார்ஜ் பூல் எப்படி எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா parallel underscore automatic underscore tuning is equal to true அப்படின்னு செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஃபால்ட்டாக சைஸ் வேணும், லார்ஜ் underscore pool underscore size அந்த பேராமீட்டர் கொடுத்து சைஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் லார்ஜ் ஜாவா பூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாவா சைட்ஸ் எரர்ஸ், ஜாவா சைட்ஸ் கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பூல் மூலியமாக தான் இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் டிஸ்க்கு போகுங்க. ஓகே, தென் அடுத்தது ஸ்ட்ரீம் பூல் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மெயின்லி யூஸ் ஃபார் அப்ளிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணது. இதுவும் ஜிஜி மீன்ஸ் கோல்டன் கேட்டும் சேம் தான். ஒரு விதத்தில் டிஃப்ரென்ஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பூல் அப்படிங்கிறது இப்போ உங்கள்கிட்ட 5 காலம் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலம் 1, காலம் 2, காலம் 3னா நான் பர்டிகுலராக 2 காலம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது அப்படியே ரெப்ளிகேட் நடக்கிறது ஸ்ட்ரீம். ஓகே, தென் ஓவரால் எல்லா காலம்ஸுமே ரெப்ளிகேட் நடக்கிறது கோல்டன் கேட். இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். பட் ஸ்ட்ரீம் பூல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சு. ஸ்ட்ரீம்ஸ் பூல்லாம் பார்த்தீங்கன்னா 10Gல வந்தது. ஓகேங்களா, இதோட அட்வான்ஸ் தான் கோல்டன் கேட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆர்கிடெக்சர் முடிஞ்சிச்சு. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ இருக்கும், அதில் இருக்கும். தென் பி ஃபைல், பாஸ்வேர்ட் ஃபைல், ஷேர் பூல், டேட்டாபேஸ் பர்பஸ், ஆர்எல்பிசி எல்லாமே முடிச்சு ஆல்மோஸ்ட். ஆர்கியூ லாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது தனியாக ஒரு கான்செப்ட் இருக்கு ஆர்கியூ லாக் அப்படிங்கிறது. இட்ஸ் நத்திங் பட் ஆர்எல்பிசிலேருந்து வர கொரீஸ் எல்லாத்தையுமே இந்த லாக் ஃபைல் மூலியமா அந்த ஆர்கியூ ப்ராசஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுதான் ஆர்கியூ லாக் அப்படிங்கிறது. இட்ஸ் எல்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பர்பஸ்க்காக தான். இன்கேஸ் டிஸ்க்ல இருந்து இன்ஸ்டன்ஸ்ல இமேஜ் காப்பி எடுத்து வச்சு ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்கேஸ் இன்ஸ்டன்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு அந்த கொரீஸ் தேவைப்படும். அதுக்காக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த ஆர்கியூ லாக் அப்படின்னு ஒரு கான்செப்டே இருக்கு. அது வந்துட்டு உங்க டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆர்கியூ லாக் மோட், இன்னொன்று நோ ஆர்கியூ லாக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியூ லாக் மோட் அப்படிங்கிறது இந்த ஆர்கியூ லாக் இங்கே இருக்கும், இது ஆர்கியூ லாக் மோட். நோ ஆர்கியூ லாக் மோட் அப்படின்னா ஜஸ்ட் மினிட். நோ ஆர்கியூ லாக் மோட்னா இந்த ஆர்கியூ லாக் இங்கே இருக்காது. ஓகே, அப்போ இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எனேபிள் ஆகுது. சில ப்ராசஸுக்கு சில பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எனேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்கியூ லாக் எனேபிள் பண்ணேன்னா ஆர்கியூ ப்ராசஸ் எனேபிள் ஆகும்.
ஃப்ளாஷ்பேக் எனேபிள் பண்ணோம்னா RVWR எனேபிள் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் ஏற்ற மாதிரி ஸ்லேவ் ப்ராசஸ் ஏறிக்கிட்டே போகும். ஓகே ஃபைன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. Watch more videos www.sainora.com.